என் தெய்வமே, உன்னை நான் எவ்வளவு நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். மரமா சரக்கு சரக்குன்றாங்க, எனக்கு பக்கு புக்குன்னு அடிக்குது. ஐயோ அப்படி இது பேர் என்ன? பொட்டலம். பொட்டலம்னா பொட்டலம்னா தெரியாதா? நாட்டுச்சி அப்படின்னா? ஐயோ இது அரசு அப்படின்னா? ஐயோ தெரியாதா? மூலகச்சான் தெரியாதுப்பா. மூலகச்சான். ஆமா, அது ஏன் மூலகச்சான் பேர் வந்தது? அது எப்படி வந்துச்சுன்னா, உன்னை டவுன் பஸ் எல்லாரும் வந்து பாக்குறாங்க கிடையாது. நான் கேக்குறேன், நீங்க 2 பேரும் யாரு? நீங்க 2 பேரும் யாருன்னு காவலர்கள், வேலைக்காரர்கள், அந்த வேலையை தான் பார்க்கணும். அதுதான் பாத்துட்டா அக்கா என்ன பணத்துக்கு போற சொல்றேன். என்ன நான் சொல்றதுக்கால எப்போ என்ன கேட்டுல அதுதான் ரொம்ப மோசமா இருக்கு. அறியாத பசங்க வாலிபர் சின்னங்களே அந்த மாதிரி எப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் தம்பி இதையும் அதுக்கு வர வச்சா நினைச்சேன். என் தம்பி அடங்குறது இல்லை. மூணாவது வீட்டுல இருக்க முனிமா சொல்றா, உன் தம்பிய அந்த 4 ரோட்டான பாத்துட்டு நாய் நக்கிங்க. நல்ல வேலை அந்த முனிமா உன் தம்பி தான் பார்த்தா, என்ன பார்க்காத போட்டா. நான் சைடு காலால பாத்துக்காம செய்தி வந்து என் மூஞ்ச நக்கிங்க. கடவுளே, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். நான் என்ன பண்ண? உனக்கு குடிக்க வைக்கிறது நீ தான். நான் எங்க குடிக்க வைக்கிறேன்? அவரே காட்டு குடிக்கிறாரு. நான் மொத்தம் கேட்டுங்க. என் தம்பி எங்க இருக்கான் தெரியல. அவனை குடிக்காம கூட்டிட்டு வா. அவ்வளவுதானே? நான் கூப்பிடுவாங்க. வெளியக்கூடிய அந்த காவிரி நாட்டை என் மாமா அக்கா நீலாதேவி எப்படி வாழ்நோக்கி வாழும் வாழ்நோக்கி வாழும் குடி என்ற குரலுக்கு ஏற்றால் போல் இந்நாட்டையும் இந்நாட்டு மக்களையும் மண் இமை போல் காத்து வருகிறார்கள். என் அக்கா நீலாதேவியை சந்திப்பதற்கு முன்பாக என் உயிர் நண்பனை காண வேண்டும். தேடி எடுத்த உறவு சொல்ல வேண்டும். நான் அனுப்ப மாட்டேன். ஏன்னா நானே வாங்கிட்டு வந்துட்டேன். சொல்ல வேண்டும். சூப்பர் சார். எப்படி சிங்காரி சரக்கு ஆம்பளைங்களா பொம்பளைங்களே? அவர் இங்கிலீஷ்ல பேசுனார். யாரு பாத்துங்க? குடிப்பது குமாரவடிப்பது யாரு? I am steady man. மக்கள் எல்லாம் விட்டான்னு சொல்றாங்க. குடிச்சிட்டு இருக்கிறவங்களாம் நான் சரியா உமாதேவி சுத்துறாடா. போய்க்கிறாங்க. பூமாதேவி சுத்துறாங்க. அவன் போய் கல்லுல இடிச்சிக்கினா கம்யூனிட்டி கல் எண்ணெய் இவன் போய் வச்சுக்கணும் போறான். இது கூட முள்ளு போத்தனா கூட ஐயோ முள்ளு பொத்திச்சவா இவன் போய் அதுல போத்திக்கணும். குடிகார பயலை நானா வளராதடா. சரி நான் வளரல. அனிதினம் நாம எங்க செல்வது அக்கா? என் அக்காவை சந்தி தப்பா நினைக்காத. உங்க அக்கா உன்னை கூட்டு நான் சொல்லிக்கிறான். என் அக்கா நீலாதேவி அது சரக்கு எப்படி சாமா
சூப்பர். இந்த சரக்கு நீ எந்த நாட்டிலும் வாங்க முடியாது. உண்மைதான். எந்த ஊர்லயும் வாங்க முடியாது. பேர்பட்ட சரக்கு இந்த ஊர் ஏர்ல காசிக்கின்னு கண்டதும் கிடையாது, குடித்ததும் கிடையாது. ஆமா. எங்கடா வாங்க இது என்ன போட்டு கலக்குறாங்க தெரியுமா? என்ன இந்த ஏர்ல போய் நான் பாத்துக்கின்னு இருந்தேன். ஆமா. இந்த பன்னி சாணி பொல 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 பொலன்னு கொட்டுறாங்க. அப்புறம் இந்த பேட்டரிக்கு இருப்பாரு செல்லு நெருங்கிட்ட கருப்பு கொட்டுறாங்க. திராட்சை நொல நொல நொலனுக்குது. அதெல்லாம் போட்டு காலில் நொச்சுக்கிறான். அதை நொச்சுக்கிட்டு நல்லா காசு கொடுத்தான் எடுத்துட்டு வந்தேன். எப்படி இருக்குது மாட்டாயா சொன்னா சார் காட்டுவீங்க. சரக்கில் எடை போடுகிறான் என்பது அவசியம் கிடையாது. அதான பார்த்தேன். குடித்தான் இதுதான் மனிதனுக்கு தேவை. பல கவலைகளை மறப்பதற்கு குடி ஒரு ஆயுதம். அப்படி எனக்கு அதினாலே சந்திக்க வேண்டாம். இப்படி என்ன பண்ணிட்டாரப்பா. அக்கா என்ன பாருக்கா, என் கோலத்தை பாருக்கா. என்ன பண்ணாரு பாரு கோஞ்சாமி எதுல ஒன்னாலும் தப்பு பண்ணுவான். இந்த வார்த்தையில தப்பு பண்ண மாட்டான். நீ என்ன சொன்ன? குடிக்காத கூட்டு வாடான்னு சொன்னேன். நான் ஒரு மொழி கூட குடிக்கல, கூட்டு வந்துட்டேன். இந்த குடி சொல்லல, அவரு குடிக்காத கூட்டா சொன்னாங்க. சொல்லலப்பா. நான் போய் அடிக்கே வந்துருவேன். உன்னை பாய்கால் தான் துணி தண்ணி என் தெய்வமே, உன்னை நான் எவ்வளவு நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். மரவனா சரக்கு சரக்கு எனக்கு பக்கு புக்குன்னு அடிக்குது. ஐயோ என்ன பொட்டலம் பொட்டலம்னா பொட்டலம்னா தெரியாதா? நாச்சு அப்படின்னா ஐயோ இது அரசு அப்படின்னா ஐயோ தெரியாதா? மூலகச்சான் தெரியாதுப்பா. மூலகச்சான். ஆமா, அதுக்கு ஏன் மூலகச்சான் பேர் வந்தது? அது எப்படி வந்துச்சுன்னா, இந்த குடிகாரங்க நம்ம காலைல கை கால் உதறல வச்சு. ஆமா, அவன் நேரா போய் குடிக்க மாட்டாங்க. கருத்தை வாங்கின்னு போய் ஒரு பொட்டலத்தை வாங்கிடுவான். இவன் முடி போட்டு வச்சுக்கிறான். ஆமா, அது அவுக்க முடியாது. கை கால் உதறும், அவுக்க முடியாது. அதனால என்ன பண்ணா கிள்ளி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வாய வச்ச சரியாவே இடக்காட்டு கண்டா அப்படியே ஊத்திட்டு ராவா பாத்துப்பா. ஏன் எங்க அக்கா அழுகுறா? என்ன பாடியாப்பா? அக்கடிக்கிற பட்டு புடவை கட்டி பட்டு போட கட்டின்னு சொன்னேன். அக்கடிக்கிற பட்டு புடவை கட்டி இந்த பட்டணத்துல எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, ஜெயலலிதா சமாதி பார்க்க போறியா? பட்டம் நான் பிறந்த ஊர். ஊரா? அது ஊருன்னு சொல்லணும், கிராமம் சொல்லக்கூடாது. நான் பட்டணம் அக்கடிக்கிற பட்டு புடவை கட்டி பட்டு ரத்த பார்க்க வந்தா பெரிய மட்டாட்டி பங்கு
இன்னைக்கு நான் பக்கத்து நாவலே அக்கா பொண்ணு பக்கத்து மருத்தூர் கோயில் பாப்பா நிறைய போறாங்க சாமி யாரா இசு முச்சா காயுரா சீரக்கு நான் வரல அக்கா பிறந்த சீரையை பார்க்க வந்தா நாடிகடி வந்தா போய் வாடி கொடுக்கிற தம்பி அள்ளி கொடுக்கிற தம்பி கொடுக்கிற தம்பி என்கிட்ட பேசாதடா ஒரு ஜக்காத்தி சீன்றாரா என்ற தம்பி விக்ரமன் வந்திருக்கிறேன் அத்திரம் இருந்தால் அடித்து விடு கோபம் இருந்தால் திட்டு விடு உன் மனதை காயப்படுத்தியிருந்தால் மன்னித்து விடு அக்கா உன் ஆசை தம்பி அன்பு தம்பி ஒப்பற்ற தம்பி வந்திருக்கிறேன் மன்னித்து விடு அக்கா அக்கா தூக்குடா தூக்குடா தூக்கு குடிக்காரன் நல்லா பேசுறான் இல்லப்பா அங்கப்பா உன் அன்பு தம்பி வந்திருக்கிறேன் ஆசை தம்பி ஒரு ஜக்காத்தி என்ன கேக்குறேன் இப்ப நாட்டுக்கு தான் மகாராணி தம்பி குடிச்சு குடி காரியம் பண்ணி நடக்கிறான்னு சொல்றேன் அக்கா அவங்க குடும்பமே காரியம் பண்ணுறது ஜக்காத்திங்க நான் குடிப்பதற்கு யார் காரணம் யார் காரணம் நீதான் அக்கா சின்ன சிறு வயதில் இருந்து தாய் தந்தை இறந்து விட்டார்கள் இறந்த பிறகு திருமணம் செய்து கொண்டு வந்து விட்டாய் அவரி நாட்டிற்கு எனக்கு நல்லதொரு எடுத்துரைக்க ஆள் இல்லாமல் தன்னந்தனிமையில் இருந்ததனால் தன்னலத்தை விட்டு சுயநலவே பெரிதென்று நினைத்து குடிப்பது குமாலம் அடிப்பது இந்த களவாணி பையனோடு சேர்ந்து அனைத்தும் மறந்து குடி என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து விட்டேன் உன்னை பார்க்கலாம் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்து உன்னை பார்த்தேன் பேசாமல் இருக்கிறாயே மனக்கவலையாக இருக்கிறா மனக்கவலையாக இருக்கு கேட்டாரா என்னப்பா அக்கா அப்படி கேக்குறேன் கவியரசு மாமா உன்னை பார்த்து என்ன கேட்டார் நான் என்ன சொன்னேன் நேற்று வந்து கலைவாணி வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே கலைவாணிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு உங்க மாமா கற்பகம் பெற்றெடுத்த மகள் கலைவாணி கன்னிப்பருவம் அடைந்து மங்கைப்பருவம் அடைந்து விட்டால் அவளுக்கு திருமணம் செய்யலாம் என்று நல்ல ஒரு வார்த்தையை உரைத்திருக்கிறார் அதற்கு கவியரசு உன்னை திட்டிருக்கிறார் ஆமாப்பா ஏன் எதற்காக நான் என்ன சொன்னேன் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண போறீங்களே என் தம்பி இருக்கிறான் விக்ரமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் அக்கா திருமணமா திருமணம் என்றால் ஒன்றுமே தெரியாது எனக்கு திருமணமா என்னடா இது யாருன்னா கைப்பிடிச்சி தெரியும் கல்யாணம் இதுவரை எந்த பெண்ணை கைப்பிடித்திருக்கிறான் எங்க ஆயா வச்சுக்கிற ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு வந்தாரு போதுல தெரியாம எடுத்துருப்பேன் ரெண்டு ஒண்ணுதான் செஞ்சு இசுன்னா தெரியாது இசன்னா அவன் கடகலாம் குடிகார பையன் மகா தம்பி அக்கா அதனால உங்ககிட்ட எதுக்கு திருமணம் வர சொன்னேன் அந்த கலைவாணி இருக்கிறாள்ல அந்த கலைவாணியை நீ காதலிக்கணும் அக்கா காதல் என்றால் என்ன என்று எனக்கு ஒன்றுமே தெரியாது அனைத்து வித்தையும் கற்றுக் கொடுத்தனே காதல் ஆசையை மறந்து விட்டாயே
எதற்காக இந்த தம்பியிடத்தில் மறைத்து விட்டார்? ஊர் உலகத்துல தம்பி நல்லா இருக்கணும்னு பாடுபடுவாங்க. அப்ப என்னதான் பண்றது இப்போ? போயிடாடா, அங்க நல்லா இருடா, இந்த இடத்துக்கு போவாத, அந்த இடத்துக்கு போவாத, நல்லதுக்கு சொல்லி கொடுப்பா. காதலிக்கு ரெடியான சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடு, இப்ப காதல சொல்லி கொடு, அப்புறம் முதல்ல சொல்லி கொடு. பின்னாமா அவனும் கேக்குறான், நீ சொல்லிங்கிற. பின்ன இது கேக்குறான், அது கேட்க மாட்டானா? சொல்லித்தாடா, நான் சொல்லித்தாடா காதலிக்கிறது எப்படின்னு. அம்மா, நான் சொல்லித்தர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு ஆள் தேவை. தவறாக நினைக்க கூடாது. இப்போது நீதான் கலைவாணியாக மாற வேண்டும். நான் உன் தம்பியாக மாற வேண்டும். என் தம்பி கோசம் எது வேணாலும் செய்வேன். அது சரி. பார்த்தாயா என் அக்காவுடைய அருமை பெருமையை? பார்த்து சீக்கிரமாகட்ட. போட்டு தரேனா கூட உங்க மேல போட்டு தர உண்டா? ஆகட்டும். அக்கா, அதற்கு நான் போதும். என்ன போட மாட்டேன், எங்க அம்மா தான் போடுவேன். அம்மா கேக்குறாங்களா? இல்ல அம்மா போட்டு தரேன். சார், இப்போது நான் யார்? கொஞ்சம் கோஞ்சான் இல்ல, நான் விக்ரமா. நீ தான் நானு, நான் தான் நீ. டேய், நீ தான்டா நானு, நான் தான்டா நீயா? தமிழ் இருக்குண்ணா. இப்ப நான் யாரு? நீ யாரு? உன் தம்பி. தம்பி எல்லாம் வேணாம், உன் காதலா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, பேர் மட்டும் தான் மாத்திக்கங்க. ஓகே, ஆமா. எக்ஸ்கியூஸ் மீனா ஏன்பா? அது முதல்ல ஏமா சொல்லு வந்தேன். ஐயோ, என்ன தாடி வெள்ள காட்சிக்கா போந்தா? நம்ம அம்மா இங்கிலீஷ்ல பேச மாட்டாங்க. தாயா, இங்கிலீஷ்ல பேசும். இங்கிலீஷ். ஏய், என் தாய் எப்பேற்பட்டவள் தெரியுமா? எப்பேற்பட்ட பரம்பரையில் பிறந்தவள். அவளை தரக்குறைவாக பேச மூணுடா ரெண்டாம் தரம் தள்ளி விட்டாங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு தள்ளி விட்டான். எழுதிய தலையெழுத்து யாரால மாற்ற முடியாது. வேற வேற லவகான்னு எழுதிக்கிறான். அது ரெண்டாம் தரம் போடுப்பா, அது மூணாம் தரம். ஏதோ போய் போய் நீங்க குத்து விட்டு சரி பின்னா லவ் சொல்லிட்டேன் தம்பி. ஏன்னா ஒரு வேலைக்கார பையன் இப்படி உட்காந்துக்கிற ஒய்க உட்காந்தான் அடக்கமா உட்காந்து. சரி, இப்ப நான் லவ் பண்றேன். கலைவாணியா? நீ கலைவாணி. நீ சமாதானக்காரன் போடுவோம், நான் வெளியே நான் யாரு? 3 ரூபாய்க்கா? 3 யார் மடிக்கணும்? பாத்திரத்தை நான் எடுத்துக்கினேன். கை என் கட்டிங்களா? பரதநாட்டியம். சரி, சாதாரண சாதாரண திரும்பி இப்பதான் லவ் பண்ண போறேன். ரொம்ப நேரம் திரும்ப கூடாது. ஓ, 3 வாரத்து வளர்ந்து போய் பண்ணலாமா? நிப்பா. ஓ, நான் மூஞ்ச பாக்கல, பின்னாடி பாத்து. சீக்கிரமாகட்டா. என்ன வேலைக்கார பையன் என்ன ஆவேசம். போலீஸ் உன் எஜமான் நான் விக்ரமன் போறேன். நான் விக்ரமன் நண்பர்களாம். காலம் சொல்லுமா? இப்ப நான் யாரு? விக்ரமன். நீ யாரு? வேலைக்காரன். அப்ப அப்படி நம்ம கால போட்டு தம்மு உட்காரு. சரி, ஆகட்டும். கலைவாணி. கலை மாமா அவனுடைய ஆசை அருமை பெருமை தெரிந்து விட்டாரே. எல்லாம் மூணு கருப்பு ஆகிக்கிறேன். கருமணி செம்பு குத்துற மாதிரி ஆகிக்கிறோம் எல்லாரும். தேவையானது குச்சிப்படி அவனுக்கு என்ன உதவாங்க. இப்பேற்பட்ட ரகசியத்தை மூஞ்சி ஏற்றவை. என் அக்காடா. அக்கா வேண்டும். ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை. நீலாதேவி இருக்கும் வரை என் காதல் அழிவதில்லை. புறப்படுகிறேன். கலைவாணி எங்கு சென்றிருக்கிறாள்? ஏடாகடமா அவகிட்ட போய் இந்த மாதிரி கத்தி பேசாத. என்னக்கா? ஏன்னா அவளுக்கு கத்தனா பிடிக்காது. நயவந்திகளும் எனக்கு கிடையாது. கத்தி பேசினா ரத்தம் வரும். ஓ மை காட், காமெடி, நகைச்சுவை, நகைச்சுவை, சிரிங்கள். மூஞ்சி பார்த்தா சீரியஸா சொல்றேன். நான் சீரியஸா சொல்றேன்.
கத்தி பேசுனா தோணும். டேய், எனக்கு எனக்கு உறுதுணையாக இருப்பவனே நீதானே. உன்னை விட்டு விடுவேனா இல்லை விட்டுத்தான் வைப்பேனா? அப்பப்ப சாணம் குடிக்கிறேன். அப்போ கலைவாணி எங்க சென்றிருக்கிறாள்? குளக்கரைக்கு தண்ணி எடுக்க போயிருக்கேன். குளக்கரைக்கு புறப்படுகிறேன். குளக்கரைக்கு அவளை மடக்கி பிடித்து உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். புறப்படுகிறேன். சென்று வருகிறேன். ஏன்டா என்னடா அந்த ஆள் போய் அங்க என்னென்ன பண்ண போறான்? ஏன் அவங்க கேட்கும் போது என்ன நான் கேட்டான் அவன். எங்க அப்பாவெல்லாம் எடுக்கிறேன், எங்க அம்மாவெல்லாம் எடுக்கிறேன். ஒரு நேரத்துல எங்க அப்பா சாராயம் காசினாரு. சரி பரவாயில்ல, உங்க அம்மா சாகரா வித்தாங்க. இதை பத்தி பேசாத சரி சரி அவன் கூட உஷாரா இரு. இது சென்று வருகிறேன், வென்று வருகிறேன். படைக்குழு சென்று வா. அக்கா நமக்கு என்ன வேலை? என் கூடவே இரு. நான் மடிக்கிறேங்க, ஜாக்கெட்லாம் மடிச்சு வைக்கிறேங்க. நம்மளுக்கு அதான வேலை. முக்கியமான வேலை. சைலண்ட் இந்த பாரு சொல்லுங்க. போன் வரும் எனக்கு. என் தம்பி தான் பண்ணுவான். நான் எடுத்தாந்து கொடுக்குறேங்க. வேலை செய். இத பாருங்க, நான் எடுத்தாந்து சந்தோஷமாக போக வேண்டும். அப்படி எடுத்து சொல்லி அச்சோ இது கோலம் கிடையாது, குட்டது. அப்படியா?
எதற்கு ஓட்டோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? யாரும் நினைச்சிட்டேன் மாமா. ஷாபா. கலைவாணி, வெளிநாட்டில் இருந்து வந்திருப்பதாக என் அக்கா நீலாதேவி என்னிடத்தில் உரைத்தார்கள். சற்று நேரம் உன்னிடத்தில் பேசிவிட்டு செல்லலாம் என்று ஆசையாக ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறார். பெற்றெடுத்த மகன் கலைவாணி. கலைவாணி, வெளிநாட்டிலிருந்து எப்பொழுது வந்தாய்? சற்று நேரம் தனிமையில் பேசலாம் என்று வந்திருக்கிறோம். விக்ரமன், சொல்லுங்க மாமா. தனிமையில் என்ன பேச போறீங்க? உன்னை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? அதனால் இப்போது எப்பேற்பட்ட அழகில் இருக்கிறாய் தெரியுமா? எப்படிப்பட்ட அழகு? எப்படி கலைவாணி, உன்னை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி தெரியுமா இருக்கிறது? ஐயோ, என்ன தப்பு மூன்றாம் பிறை போன்ற உன் நெற்றி, ஆப்பிள் போன்ற உன் கன்னம், ஐயோ, மாதுளை போன்ற உன் உதடுகள், சக்கே சிவந்த இதழ்கள், செம்பவள கண்கள், பற்றாத பொய்கையை, ஈடில்லா வைரவே, இசைவான குயிலே, உன்னை அழகாக வர்ணிக்கிறான் உன் அன்பு மாமன் விக்ரமன். I love you, செல்ல. ஐயோ மாமா, தப்பெல்லாம் பேசாதீங்க. மாமா, என்ன நடக்கும் தெரியாது. தாய் தந்தையுடைய சம்மதத்தோடுதான் இந்த குளக்கரைக்கே வந்திருக்கிறேன். ஜாக்கிரதை. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் முடியாது மாமா. கலைவாணி, என்ன? எத்தனை உறவுகள் இருந்தாலும் என் மனம் தேடும் ஒரே ஒரு உறவு கலைவாணி. நானா? ஓ, என்னோட அழகாலாம் இருப்பாங்க, போங்க மாமா. அழகிலையும் அழகு பேரழகி. ஐயோ கலைவாணி, என்ன? உன்னை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி தெரியுமா? ஐயோ, எப்படி எப்படி தெரியுமா? எப்படி? கண்ணகல மலக்கிறீங்க என் உயிரே பண்ணால பரவாயில்ல, உனக்கு முத்தம் கொடுக்க முடியாது. இறந்த பிறகு பிணம் தாண்டி அந்த பிணத்தாவது தொட்டு தொட்டு ருசிவர்க்க திறமைந்து விக்ரமனிடத்தில் வெறி பூச்ச நாயே, ஏன் அப்படி பேசுற? கட்டி அழைத்து முடியாது. உண்மையாகவா? உண்மையாக, நிச்சயமாக.
தூரம் இல்லையா அக்கா தங்கை யாரும் இல்லையா தொடாத தூரம் இல்லையா